வணக்கம். நான் சிவா பேசுகிறேன். எங்களுடைய புண்ணியஸ்தல யாத்திரைகளை இன்னைக்கு நாங்கள் போக போகிறது அகோபிலம். இது வந்து சென்னையிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது சென்னையிலேருந்து போகிறதுக்கு மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் நான் காலையில் 5:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். நான் மற்றும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட 8 பேர் இந்த குரூப்பில் இருந்தோம். எல்லாருமே வந்து டெம்போ ட்ராவலர் வேனில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்காக. இது கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் டூர். இதை அரேஞ்ச் பண்ணுறது விஷ்ணு பாலாஜி டிராவல்ஸ் சென்னையில் இருக்கிறவர் பார்த்திபன் ராஜா அவர் பேர். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்க மெம்பர்ஸ் தகுந்தாப்புல எல்லா விதமான வெஹிக்கிளும் வச்சிருக்கிறாங்க, ஃப்ரம் செடன் கார்ல இருந்து டெம்போ ட்ராவலர் வர. ஸோ நாங்கள் புக் பண்ணது வந்து 10 பேர் உட்காரக்கூடிய டெம்போ ட்ராவலர். ஏன்னா கம்ஃபர்டபுளாக போகணுன்னு சொல்லி இன்னோவா தான் ட்ரை பண்ணோம். பட் மெம்பர்ஸ் கூடனால நாங்கள் வந்து டெம்போ ட்ராவலர் புக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போகிற வழியில் திருவள்ளூரில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அந்த ஹோட்டல் பேர் நித்தியாமிர்தம். பெயருக்கு ஏற்றா போல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்ட திருப்தியில் வந்து நாங்கள் திரும்ப ட்ராவலை கன்டினியூ பண்ணுறோம். சென்னையிலேருந்து கடப்பா வர நேஷ்னல் ஹைவே இருக்குது. ஸோ அதனால் ரோட் ட்ராவல் நல்லாவே இருந்துச்சு எங்களுக்கு. நேஷ்னல் ஹைவேனால எந்த ஊருக்குள்ளேயும் போய் டிராஃபிக்கில் மாட்ட தேவையில்லை. இது திருத்தணி, நகரி, ரேணிகுண்டா வழியாக தான் போயிட்டுருக்குது. இது சென்னை டு திருப்பதி ரோடு வழியாக தான் போய் ஆகணும். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வண்டியும் நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்குது. ரேணிகுண்டா தாண்டின உடனே அந்த மலைத்தொடர்கள் ஆரம்பிச்சது. இந்த மலையை வந்து நல்ல மலை தொடர்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிழக்கு இருக்குது, அதான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மலைத்தொடர் திருப்பதியில் ஆரம்பித்து கர்னூல் வரை இருக்குது. ஆதிசேஷனே நல்ல மலையா படுத்திருக்கிறதாக ஒரு புராண கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து தலப்பகுதின்னு சொல்றாங்க, ஸ்ரீசைலத்தை வந்து வால் பகுதின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அமைஞ்சது தான் வந்து அகோபிலம். இந்த அகோபிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதின்னு சொல்றாங்க. அதாவது நல்லமலை தொடர்ல வயிற்று பகுதி அகோபிலம் சொல்றாங்க. ஸோ ஆன் தி வேல நாங்கள் டீ பிரேக்குக்காக நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். அங்கே உண்மையிலே வந்து டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதை நாங்கள் போன வேன் டெம்போ ட்ராவலர், இது லோகேஷ் டிராவல்ஸ்ங்க பேர். நீங்கள் ஒரு இடத்துல ஏறி இறங்கினீங்கன்னா மினிமம் 1/2 hour லேட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் நாங்கள் போய் சருக்கு 2-2:30 மணி ஆகிடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் வந்து எல்லாமே ரசித்து டீ காஃபி சாப்பிட்றாங்க, டீ காஃபி சாப்பிட்றாங்க, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடித்தோம். ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டீ பிரேக் முடிச்சு திரும்ப நாங்கள் வந்து அகோபிலம் நோக்கி கிளம்பிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 400 கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். ட்ரெயினில் வர்றவங்க வந்து கடப்பால இருந்து நீங்கள் பஸ்ஸோ அல்லது டாக்ஸியோ வச்சு தான் நீங்கள் அகோபிலம் போக முடியும். டைரக்ட் ட்ரெயின் வசதியெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டெம்போ ட்ராவலர் புக் பண்ணேன். இந்த டெம்போ ட்ராவலரை ஓட்டிட்டு வந்த ஒரு பேர் வந்து மிஸ்டர் நரேஷ்குமார். இவர் தான் அந்த வண்டிக்கு ஓனர் வேறு. இவர் லோகேஷ் டிராவல்ஸ்ங்கிற பேரில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் சென்னை டு திருப்பதி பேக்கேஜ் எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் கடப்பாவை தாண்டி அல்லாக்கிட்டாங்கிற ஊருக்கு வந்துட்டு அங்கேயிருந்து திரும்ப வந்து அகோபிலம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான். பட் ரோட்டில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்காச்சோளங்கள் வந்து காய வச்சுருந்தாங்க. பட் இந்த ரோட்டில் போய் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஏன்னா உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கயரை கட்டி வச்சுட்டு பணம் பறிக்கிறாங்க. அதுதான் காமிக்கிறோம் பாருங்க. 2 லேடிஸ் வந்து கயரை கட்டி வச்சிருக்கிறாங்க. பணம் கொடுத்தா தான் அந்த டோல்கேட்டு மாதிரி இங்கே பணம் கொடுத்தா தான் போக முடியுது. இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் ஒரு 20 ரூபா கொடுத்து தான் திரும்ப அந்த கயரை எடுத்து விட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தா அந்த லோக்கலில் உள்ள பீப்புள் மாதிரி தெரியல, ஏதோ வெளியேருந்து வந்திருக்கிறாங்க போல தெரியுது. ஹிந்தி தான் பேசுகிறாங்க, தெலுங்கு கூட பேசலை. அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கேருந்தோ வந்து இங்கே கயிறு கட்டி பைசா வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து திரும்ப நீங்கள் வடது பக்கம் திரும்பினா அகோபிலம் ரோடு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான், கிராமங்கள் வழியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் அதில் வந்து ரைட் டேர்ன் பண்ணுறோம் பாருங்கள். அகோபிலம் போர் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் நம்ம சின்ன சின்ன கிராமங்கள், இந்த கிராமங்கள் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும் அகோபிலத்துக்கு. ஸோ அகோபிலம் யாத்திரை பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 days பேக்கேஜ் தான் எல்லா ட்ராவல்ஸும் பண்ணுறாங்க. ஸோ நான் கஸ்டமைஸ் ப்ரோக்ராம் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா. நாங்கள் மகாநந்திங்கிற கோயிலை பார்க்கணும் பிளான் பண்ணி 3ஆவது நாள் மகாநந்தி ஆட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து 3 days பேக்கேஜ் கஸ்டமைஸ் பேக்கேஜ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பேக்கேஜ் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல், அதாவது ட்ராவலிங், வெஹிக்கிள், ஃபுட்டு, அகாமடேஷன், கைடு எல்லாமே இன்க்ளூடட். இந்த மாதிரி கிராமங்கள் வழியாக தான் நீங்கள் அகோபிலம் போய் ஆகணும். அகோபிலம் வந்து மிகப்பெரிய சிட்டின்னு சொல்ல முடியாது, சின்ன வில்லேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு ரெண்டும் இடப்பட்ட ஒரு கிராமமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ஜு, ஹோட்டல்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது. இங்கே உள்ள அகோபிலம் மட்டில் வந்து ரூம்ஸ் இருக்குது. அது ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணால் உங்களுக்கு ரூம் கிடைக்கும். இந்த பேக்கேஜ் ட்ராவல்ஸ் வந்து அகாமடேஷன் இன்க்ளூடட். ஸோ அதனால விஷ்ணு பாலாஜி ட்ராவல்ஸே வந்து எங்கள் தங்குறதுக்கான அகாமடேஷன் அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட அகோபிலம் நெருங்கிட்டோங்க. இங்கேருந்து அகோபிலம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸுங்க. பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் வெளிகள் தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காட்சிகள் எல்லாம் பசுமையாக இருந்துச்சு.
அகோபிலங்கிற பேர் எதனால வந்துச்சுன்னா, கருடா பகவான் வந்து விஷ்ணு பகவான் நரசிம்மராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மலையில தவம் இருந்தாராம். ஸோ விஷ்ணு பகவானும் மனம் இறங்கி கருட பகவானுக்கு நரசிம்மராக காட்சியளித்தாராம். உடனே கருடனும் நரசிம்மரை பார்த்து மகாபலம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அகோபிலம் ஆச்சு. பிலம் அப்படின்னா குகை, அகோ அப்படின்னா சிங்கத்தை குறிக்கும். குகைக்குள்ள நரசிம்மராக அவதரிச்சதுனால இது வந்து அகோபிலம் சொல்றாங்க. இது தமிழ்ல வந்து சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. கருடன் தவறுனதுனால இந்த மலைக்கு வந்து கருடாச்சலம், கருடாத்திரின்னு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புராண கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகலாதனோட வேண்டுகோளுக்கு விஷ்ணு பகவான் நரசிம்மராக தூண்ல அவதரிச்சு இரண்ய பிரபுவை வந்து விறகுகளால கிழிச்சு ஆக்ரோஷமாக கொன்றதுனால இதுக்கு தேவர்கள் வந்து என்ன பலம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதனால ஆகா என்ன பலம்ங்கிறது அகோபிலம் ஆயிடுச்சு. திருமங்கலோட பாடப்பட்ட ஸ்தலமாகும். அவர் இந்த அகோபிலத்தை சிங்கவேல் குன்றம் சொல்றாரு. செண்டு காண்டரேக்க கோவில் சிங்கவேல் குன்றம் என்று செப்புகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நரசிம்ம தரிசனுக்கு மன தைரியமும் உடல் தைரியமும் வேணும்னு சொல்றாரு. சொன்னாங்க அகோபிலம் ஊருக்குள்ள வந்துட்டோம், இங்க என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா பண்றாங்க பார்க்கிங் சார்ஜ்ன்னு சொல்லி. இந்த அகோபிலத்தில் 9 நரசிம்மர் சுயமாக அவதரித்ததுனால இதை நவ நரசிம்ம ஸ்தலம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஊருக்குள்ள வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இங்குள்ள கோயில் வந்து லட்சுமி நரசிம்மர் கோவில். இது கீழ் அகோபிலம் சொல்லுவாங்க. மேல் அகோபிலத்தில் வந்து 9 நரசிம்மர் கோவில் இருக்கு. ஸோ நாங்கள் தங்க வேண்டிய வீரபத்ர காம்ப்ளெக்ஸ்ங்கிற இடத்த தேடிட்டு இருக்கிறோம். ஸோ அது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் கைடுக்கு ஃபோன் பண்ணணும். இந்த கைடு பேர் கிருஷ்ணன். நாங்கள் ஃபோன் பண்ணோன்னா உடனே வந்துட்டாரு. அவர் முன்னால் ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கிறாரு, நாங்கள் வந்து அவர் பின்னால் வேனில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ பார்த்தங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்களை ஒரு பத்திரமாக நாங்கள் தங்க வேண்டிய இடமான வீரபத்ர காம்ப்ளெக்ஸுங்கிற ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. அவர் என்ன சொன்னாங்க, விபிஎஸ்ன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் வீரபத்ர காம்ப்ளெக்ஸ் யாருக்கும் தெரியாது, விபிஎஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னாரு. இதுதான் நாங்கள் தங்க வேண்டிய இடம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அட்டகாசம், சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த விஷ்ணு பாரதி டிராவல்ஸில் புக் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. இது கீழேயும் மேலேயும் ரூம்ஸ் இருக்குது தான். எங்களுக்கு கொடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. ஸோ ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க விஷ்ணு பாரதி டிராவல்ஸ். இது பார்த்தீங்கன்னா தான் ரூம்ஸோட இது வியூ. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டபுள் பெட்ரூம், 2 ட்ரிபிள் பெட்ரூம் சொல்கிறாங்க. நாங்கள் 8 பேர்னால எங்களுக்கு வந்து 3 டபுள் பெட்ரூமு, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் கொடுத்தாங்க. இந்த இடம் பார்த்தா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. இது 2 பார்க்க வந்து ட்ரிபிள் பெட்ரூம், இது முன்னால் உள்ளது டபுள் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஒன்று இதே மாதிரி ரூம்ஸ் வச்சுருக்குறாங்களாம். இவங்களே வந்து நார்மலாக வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்களாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே. பட் நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஓனரும் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸும் வந்து கும்பமேளா போயிருக்காங்க அலகாபாத்து. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னாங்க. அதனால எங்களுக்கு வேற ஒரு மெஸ்ஸில் வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது நான் தங்க வேண்டிய ரூம் பார்த்தீங்கன்னா 105 டபுள் பெட்ரூம். இந்த ரூம் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ள ரூமில் வந்து ஏசி இருக்குது, ஒரு டிவி வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இப்படிப்பட்ட ரூம் இருக்குது எதிர்பார்க்கவே இல்லைன்னா. நாங்கள் போனோன்னா என் கண்ணு முன்னாலேயே வந்து பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்லாம் மாற்றினாங்க. அந்த காட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காட்டு மாதிரி தெரியுதுங்க. அழகாக பெரிய காட்டு, 3 பேர் படுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களோட அக்காமடேட் பண்ணிக்கலாம். எல்லா ரூம்லேயும் சிவ குடும்பம், சிவ பரிவார் வச்சுருக்குறாங்க. பார்வதி கூட இருக்கிற ஃபோட்டோ, அது மட்டும் நரசிம்மர் ஃபோட்டோவும் வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு வாட்ரோப் ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா வாட்ரோப் வச்சிங்கன்னா சூட்கேஸு, பேக்ஸ்லாம் வந்து அதில் வச்சுக்கலாம். அதுதான் ஒரு சின்ன குறையாக தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாமே ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இது வந்து வாஷ் பேஷன் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கிறாங்க. ஷேவிங், அந்த டீத் ப்ரஷ் பண்ணுறதுக்கெலாம் பண்ணிக்கலாம். ஸோ இது டாய்லெட் ரொம்ப அழகாக டைல்ஸ் போட்டிருந்தாங்க. ஹாட் வாட்டர் 24 ஹவர்ஸ் வரும். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீன். திரும்ப சொல்கிறோம், நீட் அண்ட் க்ளீன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன கிராமத்தில் இதை மாதிரி ரூம் கிடச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. விஷ்ணு பாலாஜி டிராவல்ஸ்க்கு நன்றி. ஸோ நாங்கள் ரூமில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லஞ்சுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணி மெஸ்ஸுக்கு போகிறோம். அந்த மெஸ்ஸு பார்த்தீங்கன்னா தண்ணி இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த மெஸ்ஸில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே எல்லாமே சைவ சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. எந்த இதுலையும் நான்வெஜிடேரியன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மெஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்துச்சுங்க. அதாவது வீட்டில் தான் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலங்களை வந்து செவத்தில் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன மெஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பட் சாப்பாடு உண்மையிலே அருமையாக இருந்துச்சுங்க. இந்த ஆந்திரா ஸ்டைல் பப்பு இருக்குது பார்த்தீங்களா, ரியல் ஆந்திரா ஸ்டைல் பப்பை நான் சாப்பிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு. நான் ஒர்க் பண்ணுற கேமரா 1994 எனக்கு ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. அப்போ வந்து பார்த்தா அங்கே பிளேட் மில்ஸ், ஆஃப் மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ அதில் வந்து பப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட் இங்கே இருந்துச்சுங்க. ரொம்ப அட்டகாசமாக சாப்பாடுங்க. வேற ஒன்றுமே வைக்கல அவங்க. ஒரு பப்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல், பப்படம், ஆந்திரா பிக்கிள் ப்ளஸ் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு போடிங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்டு. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த பேக்கேஜில் வந்து வாட்டர் பாட்டில் இன்க்ளூட் கிடையாது. ஸோ நம்ம தேவைக்கு நம்ம தான் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கணும். இந்த மிஸ்லேயே வாட்டர் பாட்டில் கிடைக்குதுங்க. எங்க கைடு மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது இன்னைக்கு வந்து கீழ அகோபிலத்தில் லட்சுமி நரசிம்மர் கோவிலும் 2 கோவிலுக்கு வந்து வேன்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நாளைக்கு வந்து மேல கோவிலும் 5 கோவில் பார்க்கணும், 2 கோவில் வந்து ஜீப்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நான் கோவிலுக்கு கிளம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.